ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு கண்டிப்பாக. ஏன்னாக்கா நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெசிபீஸ் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேபிக்குள்ள ரெசிபீஸாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பெரியவங்களுக்கான ரெசிபீஸ் வந்து இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். அதாவது மீன் குழம்பு எப்படி செய்கிறேங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன முடி அளவு தேங்காய் வந்து அது கூட கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியை ஊற வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்திங்கனாக்கா புளித்தண்ணியை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பேருக்கு 3 பேர் அளவுக்கு செய்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கனாக்கா 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு, நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஓரமாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், கலவை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எது கம்மியாக இருக்கோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கலவை ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வந்து எண்ணெய் செட் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லது பொரிஞ்சதும் ஒரு 4-5 வந்து பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து மீன் குழம்பு சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால நான் வந்து சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக பூண்டு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். நெக்ஸ்ட் வந்து பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன சைஸ் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே புளி சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் வந்து சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு தக்காளி வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், அந்த வதக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்படி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கலந்து வச்சுருக்க வந்து கலவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுனாக்கா நீங்கள் வந்து தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து மீன் குழம்பு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மிக்ஸை வந்து சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மீன் குழம்பு வந்து கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க மீனை வந்து இதில் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரே தெரியாக எடுத்து அப்படின்னு போட்டுறாமல் ஒன்றா சேர்த்து அங்கேயும் இங்கேயுமா போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து உடையாமல் வரும். நல்லா கொதிக்கும் போதே வந்து மீன் வந்து போட்டுருங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கொதி வந்து நல்லா கொதித்து வரணும் குழம்பு. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வந்து நீங்கள் குக் பண்ணிங்கனாக்கா மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குழம்புல வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே மீன் வந்து நல்லா வெந்துடும். நல்லா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் வந்து மீன் குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா குழம்புல வந்து மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து கரண்டியை போட்டு நல்லா கிண்டிவிடக்கூடாது. நல்லா ஓரமாக வந்து லைட்டாக அப்படி ஒரு சுத்தல் விட்டிங்கன்னா தான் மீன் வந்து உடையாமல் வரும். மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி போட்டு கிண்ட வேணாம். இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிகினர்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த ரெசிபி வேணுங்கிறதையும் மறக்காமல் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.